அனைவருக்கும் வணக்கம். கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்றா இன்னைக்கு நாம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் நண்பர்களே. கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற ஊர்களில் குறிப்பாக சொல்லணும்னா கொங்கு மண்டலத்தில் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் நிலவ தொடங்கி இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. கடந்த சில மாதங்களாக இங்கே கொங்கு மண்டலத்தில் தோட்டத்தில் தனியாக வாழ்கிறாங்க இல்லையா முதியவர்கள், பெரியவங்க, அவங்களுடைய வீடுகளில் போய் அவங்கள கொலை செய்து விட்டு அவங்க வீடுகளில் கொள்ளையடிக்கிறத வழக்கமாக சிலர் கொண்டிருக்கிறாங்க. அதனால் இப்பொழுது தோட்டத்தில் தனியாக வசிக்கிறவர்கள் அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் கொங்கு மண்டலத்தில் உருவாகி இருக்கிறத பார்த்து கொங்கு மண்டலமே இப்பொழுது கொதிச்சு போயிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உங்களுக்கு கொண்டு வர்ற நண்பர்களே. என்ன நடந்தது, இந்த கொலை சம்பவங்கள் என்ன நடந்திருக்குது, போலீசார் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க, இதற்கு எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, அதற்கு நம்மளுடைய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குது, இது ஒரு தீர்வை கொடுத்திருக்குதா, இத்தனை மாதங்களுக்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்திருக்குதா, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. ஜூன் 7, 2025 அன்று நள்ளிரவு சாமியாத்தால் அவர்களுடைய மருமகனுக்கு சாமியாத்தாள் அவர்களுடைய ஃபோன்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது நண்பர்களே. சாமியாத்தாள் அப்படிங்கிறவங்க நாமக்கல் மாவட்டம் கொளத்தூர் பகுதியில் தன்னுடைய 2.25 ஏக்கரா தோட்டத்துக்குள்ள தன்னுடைய வீட்டில் தனியாக வசித்து வந்தாங்க. அன்றைக்கு அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கிறாங்க. அன்று இரவு நள்ளிரவில் அவருடைய மருமகனுக்கு ஃபோன் வருது இவங்க ஃபோன்ல இருந்து. அந்த ஃபோனை எடுத்து மருமகன் பேசிய போது அவங்க சாமியாத்தால் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி யாரோ 2 பேர் வந்து என்னைய வெட்டிட்டு போயிட்டாங்க, அதனால் உடனடியாக கொஞ்சம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய மகளும் மருமகனும் உடனடியாக கிளம்பி வராங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே வர்றாங்க. வந்து பார்த்தா அவர் உடல் முழக்க வெட்டுக்காயத்தோடு கிடக்கிறத பார்த்து உடனடியாக ஈரோட்டில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு வராங்க. அங்கே முதலுதவி கொடுத்த பிறகு உடனடியாக கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் வந்து ஒரு முன்னணி தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு சிகிச்சை பலனின்றி அவங்க உயிரிழக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படின்னு போலீசார் விசாரித்த போது சாமியாத்தாள் அவர்கள் தனியாக தங்களுடைய தோட்டத்து வீட்டில் வசித்து வந்திருக்கிறாங்க அப்படின்னும், அன்றைக்கு இரவு ஜூன் 7ஆம் தேதி அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கிறாங்க. திரும்பி வந்தவங்க வீட்டுக்குள்ள புழுக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு வெளியில திண்ணையில அவங்க கட்டளை போட்டு அங்க படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அப்பொழுது அங்க வந்த மர்ம நபர்கள் 2 பேர் அவங்கள சரமாரியாக வெட்டி போட்டுட்டு போயிருக்கிறாங்க. இதுல அவங்களுடைய நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக முதல்ல செய்தி வந்தது. அதற்கு பிறகு போலீசார் வந்து அப்படி நகைகள் கொள்ளை போனது போல தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் ஒரு குழப்பம் நிலவுது நண்பர்களே. ஆனால் நடந்த சம்பவம் என்னவோ உண்மைதான். தனியாக வசிச்சு வந்த மூதாட்டியான சாமியாத்தால் அவங்கள மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்த சம்பவம் கொங்கு மண்டலத்தையே உலுக்கி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா இது ஏதோ ஒன்ஸ் இன் அ வைல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் அல்ல. இது தொடர்ச்சியாக கொங்கு மண்டலத்தில் நடந்து வருகிற நிகழ்வுகளுடைய கடைசியாக நடந்த ஒரு நிகழ்வு நண்பர்களே. இதற்கு முன்பு இதே போல 2-3 சம்பவம் நடந்திருக்குது. நவம்பர் 29, 2024ஆம் ஆண்டு, அதாவது இந்த சம்பவம் சாமியாத்தாள் கொலைக்கு நடப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு தோட்டத்துக்குள்ள பூந்த கொள்ளையர்கள் 3 பேரை அங்க வசித்த தெய்வசிகாமணி அப்படிங்கிற 78 வயது முதியவரையும் அவருடைய மனைவியான அலமேலு அப்படிங்கிறவரையும் அவங்களுடைய மகனான செந்தில்குமார் அப்படிங்கிறவரையும் 3 பேர்த்தையும் வெட்டி போட்டுட்டு போனாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு தொடர்ந்து இந்த மாதிரியான தோட்டத்தில் தனியாக இருக்கிறவங்கள முதியவர்களை டார்கெட் பண்ண கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. அந்த சம்பவத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னாக்க கொள்ளையர்கள் நல்லா பிளான் பண்ணி முதல்லயே வந்து தோட்டத்துக்குள்ள தனியா இருக்கிற வீட்டில் முதியவர்கள் மட்டும் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கிறானுங்க. அந்த சம்பவத்தை அன்னைக்கு துரதிருஷ்டவசமாக ஐடி ஃபீல்டில் கோயம்புத்தூரில் வேலை செய்கிற
அவங்களுடைய மகனான செந்தில்குமார் அன்னைக்கு எதேச்சையாக வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அன்றைக்கு அங்க தூங்கிட்டு இருந்த அவரையும் அன்னைக்கு கொண்டு போட்டு போயிட்டானுங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய வீட்டு நாய் இருக்குது இல்லையா, அந்த நாய்க்கு யாரோ விஷம் வச்சு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு வாரத்துக்கு பிறகு தான் இந்த மூவர் கொலை நடந்திருக்குது. ஆக இவனுக்கு முதல்லயே கண்காணிச்சு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறானுங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சது. இதுல எந்த தடயங்களும் தங்களுக்கு கிடைக்காதனால போலீசாரால இதை யார் செஞ்சாங்க அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்க முடியவில்லை. சிறிது காலத்துக்கு பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இதே கொங்கு மண்டலத்தில் பல்லடம் பக்கத்தில் இருக்கிற சிவகிரியில இருந்த ஒரு தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த முதியவர்கள் கணவன் மனைவி அவங்க 2 பேர்த்த இதே மாதிரி கண்காணிச்சு இந்த திருடனுங்க கொண்டிருக்கிறானுங்க. அவங்க வீட்லயும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாய்க்கு விஷத்தை வச்சு கொண்டிருக்கிறானுங்க அப்படிங்கிற விஷயமும் வெளியான போது பயங்கரமான அதிர்ச்சி. ஒரே கும்பல் தான் இந்த 2 இடத்துலையும் கொலை பண்ணியிருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி போலீசார் பம்பரமாக இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த ஒரு சில நாட்கள்லயே கொங்கு மண்டலமே அப்படியே பதற்றத்தில் உறைஞ்சு போகுது. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் நீங்கள் தமிழகத்தின் பிற பகுதிகளில் பார்த்தாலும் கூட இன்றைக்கெல்லாம் சின்னஞ்சிறுசுகள்லாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுச்சு. வெளியில் சிட்டிகளுக்கெல்லாம் ஐடி ஜாபுக்கு போயிட்டாங்க இல்லையா. அப்போ முதியவர்கள் தான் தனியாக இருக்கிறாங்க. பொதுவாக முன்பெல்லாம் கேரளா போனால் தான் இப்படி ஒரு நிலையை பார்க்க முடியும். ஆனால் இப்பொழுது நம்ம ஊர்லேயே அப்படி நிலைமை ஆயிடுச்சு. வசதி படைத்தவர்கள் பெரும்பாலாக வாழ்கிற இந்த கொங்கு மண்டலத்தில் தனியாக வாழ்கிற முதியவர்களை டார்கெட் பண்ணி இப்படி ஒரு கும்பல் இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் இருக்கிற கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களும் பதற ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் வாசிக்கிற என்னுடைய நண்பர்களுடைய குழந்தைகள்லாம் ஃபோன் பண்ணி தங்களுடைய அப்பா அம்மாக்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க, சிசிடிவி வச்சுக்கோங்க அப்படின்லாம் பலவாரியாக சொல்றத, அந்த பதற்றத்தை நாம் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது நண்பர்களே. இந்த இரட்டை கொலை நடந்தது இல்லையா சிவகிரியில், அந்த சம்பவம் நடந்த ஒரு சில நாட்கள்லயே போலீசார் துரிதமாக வேலை செய்து 3 பேர்த்த அரெஸ்ட் பண்றாங்க. அதுல ஒருத்தன் லோக்கல்ல நகை கடையில வேலை செய்த ஒருத்தங்கிறத பிடிக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு வழியாக இந்த தோட்டத்துல தனியா குடியிருக்கிற முதியவர்களை கொலை பண்ற ஆளுகளை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு கொங்கு மண்டலமே கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட ஆரம்பிச்சது. ஆனா அந்த சம்பவம் நடந்து ஒரு சில வாரங்கள்லேயே இப்பொழுது மீண்டும் சாமியாத்தால் அவர்கள் அதே பாணியில் கொல்லப்பட்டிருக்கிறத பார்த்து இன்னைக்கு கொங்கு மண்டலமே அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது தொடர்பாக போலீசார் துரிதமாக நடவடிக்கை எடுத்து வராங்க. அப்படின்னாலுமே கூட இந்த நடவடிக்கைகள் பத்தாது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவரான நம்முடைய முன்னாள் முதல்வரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த சாமியாத்தால் என்ற மூதாட்டி தனது தோட்டத்து வீட்டில் மர்ம கொள்ளையர்களால் படுகொலை செய்யப்பட்ட செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சேன். மறைந்த சாமியாத்தால் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு அதிமுக சார்பில் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. மேலும் அவர் மாநில அரசாங்கத்தை சாடவும் தவறவில்லை நண்பர்களே. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னாக்க, மாநிலத்தையே உலுக்கிய பல்லடம் மூவர் கொலை, சிவகிரி இரட்டை கொலை சம்பவங்களுக்கு பிறகும் இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு இன்னும் திருந்தவில்லை. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளில் உள்ள விவசாயிகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க இந்த திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. மேலும் இந்த சிவகிரி சம்பவம் நடந்த பிறகு கொள்ளையர்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நாமெல்லாம் நிம்மதி பெருமூச்சு விட்டோம் இல்லையா. அதற்கு பிறகு மீண்டும் இப்போ சாமியாத்தால் கொலை நடந்திருக்குது இல்லையா, அதை ரெஃபர் பண்ணி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பல்லடம் சிவகிரி வழக்குகளில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மட்டுமே இந்த குற்றங்களை செய்தவர்களா அப்படிங்கிற சந்தேகம் மக்களிடையே ஏற்கனவே உள்ள நிலையில் இந்த சம்பவம் சாமியாத்தால் அவர்களுடைய கொலை சம்பவம் நாமக்கல் மாவட்டத்தில் நடந்தது இல்லையா, அந்த கொலை சம்பவம்
அந்த சந்தேகத்தை வலுப்பெறவே செய்திருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக கடப்பதையே ஒரு அக்னி பரீட்சையாக மாற்றிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். நண்பர்களே, இந்த விஷயம் இப்பொழுது கொங்கு நாடு மக்களிடையே பெரும் கொதிப்பையும் பதபதப்பையும் உண்டாக்கி இருக்குதுன்னே சொல்லணும். இது தொடர்பாக மேலும் பாஜகவுடைய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாக்க, இந்த மாதிரியான கொலை கொள்ளை சம்பவங்களால கிராமத்துல தோட்டத்து வீடுகள்ல வசிப்பதற்கே இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க அஞ்சி நடுங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல பாஜகவுடைய தமிழகத்தின் முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த மாதிரியான தொடர் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் கொங்கு மண்டலத்தில் நடந்து வர்றதால கொங்கு மண்டலத்தில் வாழ்கிற முதியவர்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க, தோட்டத்து வீடுகளில் வாழ்கிறவங்களாம் அச்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னவர். இந்த இரட்டை கொலை சிவகிரியில் நடந்தது இல்லையா, அதற்கு பிறகு அந்த சிவகிரியில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தினாங்க. அதில் பேசினவர் என்ன சொன்னார்னா, சிவகிரியில் நடந்திருக்கிற இரட்டை கொலை ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் இல்லை, இதற்கு முன்பு திருப்பூரில் நடந்த சம்பவத்துக்கும் இதற்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்கு, இதை போலீசார் கண்டறியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னதுக்கு ஏற்பவே போலீசாரும் கொலைகாரர்களை பிடித்த பிறகு விசாரித்ததில் அதே கொலைகாரர்கள், சிவகிரி இரட்டை கொலையை செய்த அதே கொலைகாரர்கள் தான் திருப்பூர்லையும் ட்ரிபிள் மர்டரை பண்ணாங்க அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. அதற்கு பிறகு இப்பொழுது ஜூன் மாசத்துல முதல் வாரத்தில் சாமியாத்தால் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறது பெரும் அச்சத்தையும் பதைப்பதைப்பையும் ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லணும். இது தொடர்பாக போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம் நண்பர்களே. அதுதான் இந்த கொங்கு மண்டல மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.